புதுசா மேரேஜ் ஆன 3 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப ஒருத்தவங்க கேட்டாங்க, லைஃப் எப்படிரா போகுது, வைஃப் எப்படி இருக்காங்கன்னு. நல்லா இருக்கா, ஒர்க் பண்றதால எப்ப வரா எப்ப போறானே தெரியாது, எல்லாம் அவ விருப்பம்தான், எப்பவாச்சும் சமைப்பா இல்லனா ஹோட்டல்ல புக் பண்ணிப்போம், 2 பேருக்குள்ளயும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல, எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்ல, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்போம் அப்படின்னு. உடனே இன்னொருத்தன் பதறிட்டான், என்னடா இப்படி சொல்ற, பொண்டாட்டியெல்லாம் கைக்குள்ள வச்சுக்கணும்டா, நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், வாயை துறக்காம நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும், ஒரு பொங்கல் வைக்கணும்னா கூட என்ன கேட்டுதான்டா வைக்கணும், இல்லன்னு வையே நம்மள ஏமாத்திட்டு எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. 3வது ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டாரு, என்ன சொல்ற, சுருட்டிட்டு போயிடுவாங்களா, ச்சே இந்த மாதிரி நினைப்போட எப்படிடா குடும்பம் நடத்துற, வைஃப் நம்ம லைஃப் பார்ட்னர்டா, நம்ம கூட வாழ வந்தவங்க, அவன் என்னன்னா எந்த பாண்டுமே இல்லாம தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி பேசுறான், நீ என்னன்னா உன் ஒய்ஃபும் அடிமை மாதிரி பேசுற, பொண்டாட்டிக்கிறவங்க உள்ளங்கையில இருக்க தண்ணி மாதிரி, அவன மாதிரி கைய எனக்கு என்ன விரிச்சிட்டு இருந்தோன்னு வையே எல்லா தண்ணியும் ஊத்தி போயிடும், உன்ன மாதிரி பொண்டாட்டிய இறுக்கி புடிச்சா ஒரு சொட்டு கூட மிஞ்சாது. ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டியோட எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், அவங்க சுயமரியாதைக்கும் சேர்த்துதான். நான் எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் உன் கூட இருப்பேன்னு சொல்லி அக்கறையோட கையை குவிச்சு ஒரு அணையை கட்டு, ஒரு சொட்டு கூட கீழே போகாது. நான் ராணியோட பொண்ணு.